அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா? இன்றைக்கி சுவையான பாரம்பரியமான செட்டிநாடு வெண்டைக்காய் மண்டி எவ்வாறு செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ தொடர்ந்து வரும். என் வீடியோவுக்கு தொடர்ந்து ஆதரவு தாங்க. வாழ்த்துக்கள். சரி, வெண்டைக்காய் மண்டி வைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். இந்த மாதிரி வெண்டைக்காய் ஒரு 10 எடுத்து 2ஆக கட் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி 1 2ஆக கட் பண்ணி வச்சுருங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்து 2ஆக கட் பண்ணி வச்சுருங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ஒரு 5லேருந்து 6, பூண்டு பல் ஒரு 5லேருந்து 6. அப்புறம் பார்த்திங்கன்னா புளியை ஊற வச்சுருக்கோம். இதில் முக்கியமான என்னதுன்னா அரிசி கழிஞ்ச தண்ணி தான் முக்கியமானது. இப்போ காட்டுறது தான் அரிசி கழிஞ்ச தண்ணி. இதுதான் இந்த வெண்டைக்காய் மண்டிக்கு முக்கியமான ஒன்று. இப்போ தாளிக்க தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ தாளிக்க தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். தாளிக்க தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுகும் உளுத்தம்பருப்பும் தான் கொஞ்சம் தேவைப்படுது. கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு உளுத்தம்பருப்பு போட்டாச்சா, அதுக்கப்புறம் நல்லா புரிஞ்சு வரும்பொழுது பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு வெந்தயம். இதுக்கு வந்து வெந்தயம் வந்து நல்லாயிருக்கும். வெந்தயம் போட்டால் வெந்தயமும் கொஞ்சம் போட போகிறோம். வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் கொஞ்சம் போடணும். பெருங்காயமும் கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கிட்டாச்சு. இப்போ இந்த போட்ட பொருள் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இந்த செட்டிநாடு மண்டி பார்த்திங்கன்னா ஃபேமஸான ஒன்று. ஏன்னு பார்த்திங்கன்னா ஆச்சிகளோட சிக்கனத்தை காட்டுது. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அரிசி கழிஞ்ச தண்ணியில் தான் இந்த மண்டி செய்கிறாங்க. இப்போ கடாயில் போட்டது எல்லாமே புரிஞ்சிருச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் இப்போ போட்டாச்சு. கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது புரிஞ்சு வர சமயத்தில் நல்லா இருக்கும். ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாவும் போடணும். இப்போ பச்சை மிளகாவும் போட்டுக்கிட்டாச்சு. இப்போ எல்லா பச்சை மிளகாவும் இதில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு பல்லையும் இதில் போடணும். இப்போ பூண்டு பல்லும் போட போகிறோம். பூண்டு பல்லையும் இப்போ போட போகிறோம். பூண்டு பல்லும் போட்டாச்சு. இப்போ எல்லா பொருளையும் போட்டாச்சா, நல்லா புரிஞ்சு வரும். புரிஞ்சு வரும் பொழுது பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிக்கணும். இப்போ வதக்க போகிறோம். இப்போ நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி நல்லா வதக்கி வந்த பிறகு பார்த்திங்கன்னா செவந்து வரணும். சின்ன வெங்காயம் செவந்து வரணும். இப்போ நல்லா வதக்கின பிறகு பார்த்திங்கன்னா இப்போ தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளியும் போட போகிறோம். இப்போ தக்காளியும் போட்டாச்சு. தக்காளியும் போட்டு இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கணும். நல்லா வதங்கி நல்லா வரணும். பச்சை வாசனை, அதாவது பச்சை அந்த இது போகிற வரையும் நல்லா வதக்கணும். நல்லா வேகட்டும். இப்போ வெண்டைக்காயும் போட்டுக்கலாம். வெண்டைக்காயும் போட்டுக்கலாம். இப்போ வெண்டைக்காயும் போட்டுக்கலாம். வெண்டைக்காயும் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் வதக்கணும். நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி எல்லா பொருளும் மேலே வர மாதிரி நல்லா வதக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் வெண்டைக்காயோட வளவளப்பு தன்மை போகும். நல்லா வதக்கணும். அடுப்பை வந்து மீடியமில் வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை ஊற்றணும். நல்லா ஊற்றியாச்சு. புளி தண்ணி ஊற்றின பிறகு நல்லா வதக்கணும். திரும்பவும் வதக்கணும். நல்லா வதக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு முக்கியமான பொருள் ஊற்றணும். இது என்னென்னு பார்த்திங்கன்னா அரிசி கழிஞ்ச தண்ணி. இது வேறு ஒன்றும் இல்லைங்க. அரிசி கழுவின தண்ணி தான் அரிசி கழிஞ்ச தண்ணின்னு சொல்கிறது. இதுதான் முக்கியமான பொருள். வெண்டைக்காய் மண்டிக்கு ஒரு முக்கியமான பொருள் இந்த அரிசி கழிஞ்ச தண்ணி. இதையும் ஊற்றியாச்சு. இப்போ ஊற்றி நல்லா இது பண்ணிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வேக விட்டுறணும். இப்போ பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் மண்டி வெந்துருச்சு. அருமையான ஒரு வெண்டைக்காய் மண்டி. செட்டிநாட்டில் இந்த வெண்டைக்காய் மண்டி இல்லாத திருமணங்களே கிடையாது. தயிர் சாதத்துக்கு மிக அற்புதமாக இருக்கும் இந்த வெண்டைக்காய் மண்டி. இந்த வெண்டைக்காய் மண்டி பல விதமாக வைக்கலாம். காய்கறி போட்டு வைக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொச்சை போட்டு மண்டி வைப்பாங்க. மிக அற்புதமாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.